இன்னைக்கு சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாவு அரைச்சி வச்சுட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது சில நேரங்களில் இந்த மாதிரி பொங்கியிருக்கும். இட்லி தோசைக்கு நம்ம அரைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, சில நேரங்களில் பாத்திரம் சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம அரைச்சி வைப்போம். ஆனால் இந்த மாதிரி பொங்கி வெளியே வந்திருக்கும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் எப்போவுமே மாவு அரைச்ச உடனே கீழே இந்த மாதிரி ஒரு பிளேட்டு வச்சு விட்டுருவேன். இந்த மாதிரி நம்ம பிளேட்டு வச்சிட்டோன்னா மாவு பொங்கி வழிஞ்சாலும் கீழே நமக்கு எதுவுமே கொட்டாது. இந்த பிளேட்லேயே எல்லாமே வழிஞ்சு இருந்துடும். அப்போ நம்மளோட கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பொங்கி வந்த மாவை முதல்ல நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுறணும். அப்படி கிளறும் போது பாருங்கள், மாவு எல்லாமே உள்ளே உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வலிச்சிடலாம். இது நான் ஒரு நாள் முன்னாடி ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சது தான். ரொம்பவே பொங்கி வந்துருச்சு. உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு அரைச்ச டப்பாவை மேலே வைங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரங்களில் நானும் மாவை அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் வருவேன். ஆனால் அப்படி இருக்காது. கிச்சன் மேடை ஃபுல்லாக இந்த மாவு பொங்கி எல்லா இடமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதனால் காலையில் எழுந்ததும் நம்ம ஸ்கூலுக்கு பசங்களை கிளப்புறதுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுவே இந்த மாதிரி பிளேட்டு வச்சு விட்டுட்டோன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போது அந்த மூடிக்கு மேலே நான் இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே வச்சுட்டேன். அடுத்தது நம்ம இந்த பிளேட்டில் இருக்கிறத வலித்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். மாவும் ரொம்பயுமே வேஸ்ட் ஆகாது. நமக்கு ஓரளவுக்கு தான் மாவு வேஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, இந்த மாவு வெளியே வந்திருக்கிறதுனால பூச்சி ஏதாவது அதில் ஏறி உட்காருமான்னு. புளிச்ச மாவில் மேக்ஸிமம் பூச்சிகள்லாம் வராது. அது இல்லாமல் என்னோடய கிச்சனில் எந்தவித கரப்பாம்பூச்சியோ பூச்சியோ வராது. எப்போவுமே கிச்சனில் சின்னதாக ஒரு லைட்டு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா எந்த விதமான பூச்சியும் வராது. அதே மாதிரி கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா எந்த பூச்சியுமே அதில் வராது. எப்போவுமே நீட்டாக இருக்கும். எப்போவுமே புளிச்ச மாவு வெளியே வரும்போது ரொம்ப திக்காக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் உள்ளே இருக்க மாவோட நல்ல கரண்டியை வச்சு கலக்கி விட்டிங்கன்னா அந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே நான் வலிச்சாச்சு. இப்போ அவுட்டர் சைடு எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மூடியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவுட்டர் எல்லாமே க்ளீன் பண்ண முடியும். இந்த ஆப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறது, ஆப்பம் எப்படி சுடுறதுங்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். தேவைங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள், கொஞ்சமாக தான் மாவு கீழே ஒட்டியிருக்கு. அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. சூப்பராக 5 நிமிஷத்தில் எப்படி பொங்கியிருந்த மாவை சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோன்னு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இதை நம்ம ஆப்பமாக சுட்டு எடுத்துடலாம். இந்த ஆப்பம் எப்படி சுடுறதுங்கிறத நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் எல்லாமே அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். தேவைங்கிறவங்க போய் பாருங்கள். அடுத்தது இந்த மாதிரி கேண்டில்லாம் நம்ம வீட்டில் வாங்குவோம். இந்த கேண்டில் வாங்கின உடனேயே இதோட நுனிப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்ல சூப்பராக அதை நின்று எரியுங்க. இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சின்ன பீஸ் தான் கட் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி கிளாஸில் நீங்கள் கேண்டில் வாங்குறதா இருந்தால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன பாட் நாங்கள் குல்ஃபி வாங்கும் போது கிடச்சிது. இதில் தான் குல்ஃபி வச்சு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இதை தூர போடலை, க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் இந்த கேண்டில் வாங்கியிருந்தேன். இந்த கேண்டில் வாங்கிட்டு நான் ஏற்றும் போது கொஞ்சம் நேரத்துலேயே எங்கேயாவது வேறு இடத்துல நான் மாற்றி வைக்கணுன்னா இந்த கண்ணாடி கப்பு ரொம்பவே சூடாக இருந்துச்சு. நாம் ஏன் இந்த மாதிரி பாட்டில் வச்சு வைக்கக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து மாற்றணுன்னாலும் கை சூடாது. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கூட எடுத்து கொஞ்சம் தள்ளி வைக்கணுன்னா கூட வச்சுருவாங்க. நம்ம கையில் படாமல் இருக்கும். சூடு ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாட் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா குல்ஃபி அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு கிடச்சிதுன்னா தூரப்படாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். உங்கள் வீட்டு வாசல்லையும் சரி எங்கேனாலும் வச்சுக்கலாம். கரண்ட்டு போகும்போது இந்த மாதிரி நீங்கள் கொளுத்தி வச்சிங்கன்னா எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கை சுடவே சுடாது. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு கை சுடவும் சுடாது. சூப்பரான ஒரு டிப்ஸ் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கேண்டில்லாம் குழந்தைங்க கையில் படாத மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த மாதிரி கேண்டிலை வச்சு
நம்ம புதுசா வாங்குற இந்த மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில இருக்கிற இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஈஸியா ரிமூவ் பண்ணிறலாம். இந்த கேண்டிலுக்கு மேல ஸ்டிக்கருக்கு சைட்ல நீங்க கொஞ்ச நேரம் இத வச்சாலே போதுங்க. சூப்பரா இந்த சூடுலயே இந்த கம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா பிரிஞ்சு வந்துரும். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வருதுன்னு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்க வச்சாலே போதும். சூப்பரா எல்லா ஸ்டிக்கரையும் மொத்தமா எடுத்துடலாம். இந்த கேண்டில் தான் இல்ல, உங்ககிட்ட கேண்டில் எதுவா இருந்தாலும் பரவால்ல. அத வச்சு கூட இத நம்ம சூப்பரா ரிமூவ் பண்ண முடியும். 2லேருந்து 3 நிமிஷம் ஸ்டிக்கர் இருக்க இடத்த நீங்க கொஞ்ச நேரம் காட்டுனீங்கன்னா, சூப்பரா பிரிஞ்சு வந்துரும். அதுக்கப்புறமா நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா, அந்த பேப்பர் ஒட்டுன தடமே உங்களுக்கு இருக்காது. சூப்பரா இருக்கும். இந்த மாரி நம்ம ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணிட்டோம்னா, அந்த ஸ்டிக்கர் போகவே போகாதுங்க. ரொம்ப அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த பேப்பர்லாம் ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அது ரொம்ப கருப்பாகி அசிங்கமா இருக்கும். நம்ம யூஸ் பண்ணவே முடியாது இந்த பாத்திரத்துலலாம். அதனால இந்த மாரி நீங்க ரிமூவ் பண்ணி எடுங்க. பாருங்க சூப்பரா ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நான் பிளேட்ல தான் எடுக்க போறேன். அது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இந்த மாரி பிளேட்டையும் கொஞ்ச நேரம் நீங்க வச்சாலே போதும். ஸ்டிக்கர் வந்து அப்படியே கழண்டு வந்துரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தாங்க வச்சேன். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்துருதுன்னு. ரொம்ப அழகா இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது நான் எடுக்கக்கூடியது டிஃபன் பாக்ஸ தான் எடுக்க போறேன். டிஃபன் பாக்ஸ்லேயும் அதே மெத்தடு தான். உங்களுக்கு பாத்திரம் எந்த மாரி இருந்தாலும் சரி, பெருசோ சின்னதோ அந்த இடத்துக்கு கீழ மட்டும் சூடு காட்டி நீங்க சூப்பரா ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஒரு 2 செகண்ட்ல எவ்வளோ சூப்பரா வந்துருச்சுன்னு. இந்த மெத்தடில் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. எல்லா ஸ்டிக்கர்ஸையும் நம்ம ஈஸியா எடுத்துடலாம். நெறைய பேர் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. லைக் பண்ணிட்டு கமெண்ட் கூட நெறைய பேர் பண்றீங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிச்சன் டிப்ஸ் மட்டும் இல்ல, ரொம்பவே ஹெல்த்தியான அதே நேரத்துல ரொம்ப சீக்கிரமா குயிக்கா செய்யக்கூடிய நெறைய ரெசிபீஸோட வீடியோஸும் இருக்கு. அடுத்தடுத்து சேனல்ல எல்லா வீடியோவுமே வந்துட்டுருக்கும். மறக்காம டைம் இருந்தா நீங்க இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அவ்வளோதாங்க சூப்பரா நான் புதுசா வாங்குன பாத்திரத்துல எல்லா ஸ்டிக்கர்ஸும் எடுத்தாச்சு. மறக்காம உங்க வீட்லயும் இந்த மாரி மாவு பொங்கியிருக்காங்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் நமக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம தூர போடாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெறும் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கின அந்த பாட்டு தான் குல்ஃபி வாங்கினது. அதை எந்த அளவுக்கு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.